நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூர் வேலைவாய்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். சிங்கப்பூர் வந்துட்டு நான் சிங்கப்பூர்லேருந்து வந்துட்டேங்கிறது உங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நம்ம வந்து யூடியூப்பில் வீடியோ போட்டுட்ருக்கோம். இது மட்டும் இல்லாமல் நிறையா பேருக்கு வந்துட்டு சிங்கப்பூரில் வேலைவாய்ப்புகள் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, sctamillan.com அப்படின்ற வெப்சைட் வந்து உங்கள் கூகுளில் செக் பண்ணுங்கள். செக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். அதுக்குள்ளார போனீங்க அப்படின்னா சிங்கப்பூர் வேலைவாய்ப்பு தகவல்கள் அப்படின்றது இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வேலைவாய்ப்பு செய்திகளை இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதில் நிறையா ஜாப் வேகன்சிஸ் வரும். இது எல்லாத்தையுமே வந்துட்டு உங்களுக்கு எது இதில் சூட் ஆகுது அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி அதுக்குள்ளார போயிட்டு அதுக்குள்ளார பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு வேலை என்ன, எவ்வளோ சேல்ரி, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படின்றது எல்லாத்தையுமே ரொம்ப தெளிவாக வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அந்த வேலை உங்களுக்கு சூட் ஆகுது அப்படின்ற மாதிரி நினச்சிங்கன்னா அதுக்கு கீழேயே பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட் தேவை, நீங்கள் அதை யாருக்கு அனுப்பணும் அப்படின்ற டீட்டெயில்ஸை தெளிவாக சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கரெக்டாக அவங்க எப்படி கேட்டிருக்காங்களோ அதே மாதிரி சும்மா ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து அனுப்பாமல் கரெக்டாக கம்ப்யூட்டர் சென்டரில் கொடுத்து ஸ்கேன் பண்ணி அந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் சிங்கிள் பிடிஎஃபாக எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இன்னும் உங்களுக்கு அந்த இப்போ ஏதாவது சில ஒர்க்குக்கு வந்து வீடியோ கேட்பாங்க. ஸோ அது வேலை செய்கிற மாதிரி வீடியோ இருந்துச்சுன்னா அந்த வீடியோ எல்லாத்தையுமே தெளிவாக அனுப்பி நீங்கள் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஒன்று இமெயில் ஐடி, அப்படி இல்லைனா வந்துட்டு ஃபோன் நம்பரு, அப்படி இல்லைனா டெலகிராம் ஐடி கொடுத்துருப்பாங்க. டெலகிராம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ளே ஸ்டோரில் போயிட்டு டெலகிராம்னு போட்டிங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் வரும். அந்த அப்ளிகேஷனை இங்கே ஷோ பண்ணுறேன் பாருங்கள். இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி உள்ளார போயிட்டு உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்து லாகின் பண்ணிடுங்க. லாகின் பண்ணிவிட்டு அவங்க அந்த டெலகிராம் ஐடி கொடுப்பாங்க, இல்லைனா நம்பர் கொடுப்பாங்க. அந்த டெலகிராம் ஐடி அங்கே போஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த டெலகிராம் ஐடிக்கு வந்துட்டு இப்போ நம்ம எப்படி வாட்ஸ்அப்பில் நம்பர் போட்டோம்னா அவங்க கான்டாக்ட் காமிக்குது, அது மாதிரி டெலகிராம் ஐடிக்கா போட்டிங்க அப்படின்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் காமிக்கும். அது உள்ளார போயிட்டு நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பலாம், டாக்குமெண்ட் அனுப்பலாம், எல்லாமே அனுப்பலாம். அதில் டாக்குமெண்ட் அனுப்பிடுங்க. இல்லைனா ஃபோன் நம்பர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த ஃபோன் நம்பருக்கு வந்து கால் பண்ணியும் நீங்கள் பேசலாம், இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணியும் உங்கள் டாக்குமெண்ட் அனுப்பலாம். அனுப்பிட்டீங்க அப்படின்னா அடுத்த ப்ராசஸ் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க, உங்களுக்கு சரியான குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு கால் பண்ணி இன்டர்வியூ பண்ணுவாங்க. உங்கள்கிட்ட எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமேட்டு கம்பெனிக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. கம்பெனிலேருந்து உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ நடக்கும். இன்டர்வியூ நடந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஓகே அப்படின்னா உங்களுக்கு அப்ளை பண்ணிடுவாங்க. அப்ளை பண்ணணும் நீங்கள் MOM வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? செக் பண்ணதுக்கப்புறமேட்டு அப்ளை பண்ணோன்னே உங்களுக்கு ஒரு தடவை வந்து ரிமைண்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் MOM வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். MOM வெப்சைட்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன். சிங்கப்பூர் அரசாங்கத்தோட நேரடி வெப்சைட், மனிதவள அமைச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாத்துக்குமே அப்ரூவல் கொடுக்குறது, சிங்கப்பூரில் நீங்கள் வேலைக்கு போகணும் அப்படின்னாவே MOM வெப்சைட் தான் உங்களுக்கு அப்ரூவல் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளை பண்ணி அங்கே அப்ளை பண்ணிட்டாவே உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமேட்டு அப்ரூவல் கிடைக்கும். அப்ரூவல் கிடைச்சதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் அவங்க பணம் கட்டினா போதும். ஏஜென்சி, லைசன்ஸ்டு ஏஜென்சி மூலமாக தான் பண்ணி கொடுக்கணும். நம்ம ஜஸ்ட் வந்து ரெஃபர் தான் பண்ணுறோம். ஓகேங்களா? அதுக்கப்புறமேட்டு நீங்கள் அவங்க சொல்கிற அமௌண்ட் உங்களுக்கு கட்டுப்படி ஆகுது, சம்பளம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் பணம் ஓகே சொல்ல போகிறீங்க, இல்லைனா சொல்ல போகிறது கிடையாது. உங்களுக்கு தெரியாமல் அப்ளையும் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்ரூவல் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் பணம் கட்டிடலாம், நல்லபடியாக நீங்கள் சிங்கப்பூரும் போயிடலாம். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி வந்து நம்ம ரெகுலராகவே வந்து இப்போ பண்ணி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஸோ உங்களுக்கும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியது வெப்சைட் sctamillan.com. இந்த வெப்சைட் வந்து அடிக்கடி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த வெப்சைட்டுக்கு வர போய் பார்த்துக்கோங்க. டெலகிராம் பேஜும் உங்களுக்கு இருக்குது, ஃபேஸ்புக் பேஜும் இருக்குது. ஃபேஸ்புக்லேயும் வந்து போஸ்ட் போடுவாங்க, டெலகிராம்லேயும் போஸ்ட் போடுவாங்க. இதில் எதில் வேணாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு ரொம்ப கம்மி அமௌண்ட்டில் ஏமாற்றாமல் முன்பணம் இல்லாமல் வேலை வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நல்லபடியாக கண்டிப்பாக சிங்கப்பூர் போயிட முடியும். நிறைய பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நீங்களும் வந்து சிங்கப்பூர் போகணும்னு நினச்சிங்கன்னா இதில் போகலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் அடித்தவங்க, டெஸ்ட் அடிக்காதவங்க, சிங்கப்பூர் ஏற்கனவே போனவங்க, போகாதவங்க, TEP பாஸு, TW பாஸு, எஸ் பாஸு, இ பாஸு, ஒர்க் பர்மிட்டு, NDS பர்மிட்டு, சிப்யார்ட் பர்மிட்டு, மெரின் பர்மிட்டு, எல்லாத்துக்குமே கிளாஸ் 3 டிரைவரு, கிளாஸ் 4 டிரைவரு, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்துட்டு வேலை வாங்கி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இதில் எந்த பாஸில் வேணாலும் நீங்கள் போகலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எந்த பாஸ் சூட் ஆகுது அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு இதில் எந்த பாஸ் சூட் ஆகுதோ, ஏன்னா அதுக்கு தகுந்த டாக்குமெண்ட்ஸு வேலை வந்துக்கிட்டே இருக்கும்ல. இப்போ வந்து நம்ம எஸ் பாஸ் வேலைன்னு இன்றைக்கி போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த போய் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக கூட நம்ம ஒருத்தருக்கு இ பாஸ் எடுத்து கொடுத்தோம். நம்ம டெலகிராம் சேனல் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ என்ன இப்போ இ பாஸ் வேலை வாய்ப்புன்னு போடுறப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குவாலிஃபிகேஷன் உங்கள்கிட்ட இருக்கா, ஒரு உதாரணத்துக்கு இப்போ இ பாஸ், எஸ் பாஸ்னா பரோட்டா மாஸ்டரு, இல்லை ஐடி டிபார்ட்மெண்ட்டில் வேலை, இல்லை மினிமார்ட்டில் வேலை அப்படின்ற மாதிரி அதிலே போட்டிருப்பாங்க. சம்பளம் எவ்வளோன்றதை போட்டிருப்பாங்க. ரூம் வந்து கொடுத்துருவாங்களா, சாப்பாடு எல்லாம் போட்டிருப்பாங்கல்ல. இப்போ சாப்பாடு செலவு மட்டும் உங்களுக்கு ரூம் ஃப்ரீயாக கொடுத்துட்றோம், எஸ் பாஸ் வேலை,
இந்த வேலை அப்படின்ற மாதிரி இந்த டிகிரி வேணும், இந்த குவாலிஃபிகேஷன் வேணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா அந்த குவாலிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு இருக்குன்னா கீழே போனீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் வந்து முன்னாடியே டாக்குமெண்ட்ஸ் தெளிவாக பிடிஎஃபாக ஸ்கேன் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த டாக்குமெண்ட் அனுப்புனீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி தான் ப்ராசஸ் நடக்கும். சீக்கிரமே நீங்கள் நல்லபடியாக சிங்கப்பூர் போயிடலாம். இதில் ஹைலைட்டே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறையா பேர் வந்து நல்ல விதமாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அது மாதிரி தான் நம்மளும் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். முன்பணம் வாங்காமல் பண்ணுறது தான் வந்து இதில் ஹைலைட்டே. ஸோ முன்பணம் எதுவும் இல்லாமல் பண்ணி கொடுக்கறதுனால நீங்கள் ஏமாறுறதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை. உங்களுக்கு விசா வந்துற போது நீங்கள் MOMல செக் பண்ணிட போகிறீங்க. அதுக்கப்புறம் பணம் கட்டுறதுனால உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. நீங்கள் பயப்படவும் தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா வேலை வரையில் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு வேலை வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கவே தேவையில்லை. அப்ளை பண்ணிட்டு நல்லபடியாக சிங்கப்பூர் போய் சம்பாரித்து லைஃப்பில் செட்டில் ஆகிடலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நீங்கள் நம்ம சேனலையும் ரெகுலராக ஃபாலோ பண்ணலாம். சம்டைம் நம்ம ஷார்ட்ஸ் வீடியோலையும் வேலைவாய்ப்பு தகவல்லாம் போடுவோம். ஸோ அதனால் நீங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எனக்காக கிடையாது, உங்களுக்காக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லபடியாக நீங்கள் சிங்கப்பூர் போயிடலாம். ஒரு விஷயத்தை நல்லா நோட் பண்ணிங்களா நீங்கள், நம்மளோட சப்ஸ்கிரைபர் கவுண்ட் போய் பாருங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட வந்து 80,000 இருக்குது. ஆனால் நமக்கு வியூஸ் அவ்வளோ போகிறதில்ல. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் காரணம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுவாங்கல்ல, நம்ம வந்துட்டு ஜாப் வேகன்சிலாம் போடுறோம்ல. இப்போ எப்படின்னா இங்கே ஒரு பையன் வந்து 18 வயசில் வந்து நம்மளை ஃபாலோ பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட ஒரு 19 வயசுக்குள்ளார அந்த பையன் சிங்கப்பூர் போயிடுறான். அப்படின்றப்ப அங்கே போயிட்டா நம்ம சேனலை பார்க்குறதுக்கு அவனுக்கு தேவையும் கிடையாது, நேரமும் கிடையாது. அப்படி இருக்கிறப்ப நம்ம சேனலை பார்க்க மாட்டான். ஸோ நல்லபடியாக சிங்கப்பூர் போயிடுறான். அதனால தான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போயுமே இந்த 1000, 2000, 3000 வியூஸ்லேயே இருக்குது. அதுக்கு மேலே போக மாட்டேங்குது. என்ன ரீசன், மெயினான ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்க கண்டிப்பாக சிங்கப்பூர் போயிடுவாங்க. ஸோ போயிட்டாங்க அப்படின்னா நம்ம சேனல் தேவையில்லை. சிங்கப்பூர் போகிற வரைக்கும் தான் என்ன நியூஸு என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும், வேலை வாய்ப்பு வேணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சேனலை சின்சியராக ஃபாலோ பண்ணுவாங்க. அங்கே போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு தூங்குறதுக்கே நேரம் இருக்காது, ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரி போகிறதுனால இந்த சிங்கப்பூரில் வந்து ஒருத்தங்க இருக்காங்க, ஒரு 2-3 வருஷம் சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம சேனலை பார்க்காம ஒர்க் பண்ணியிருக்கவங்கள விட சிங்கப்பூர் போகாமல் இங்கே இருக்கிறவங்களுக்கே நாலேஜ் அதிகமாக இருக்கும். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு சிங்கப்பூர் போகாட்டியும் கூட சிங்கப்பூரை பற்றி ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கும், நாலேஜும் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அந்தளவுக்கு நாலேஜை கேதர் பண்ணிட்டு போயிடுறதுனால அதுக்கப்புறம் நம்மளை ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. அதனால தான் வியூஸ் போகலை. அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. நல்லபடியாக வந்துட்டு சிங்கப்பூர் போகிறாங்களா, நல்லா சந்தோஷமாக இருக்காங்களா, அவங்க லைஃப்பில் செட்டில் ஆகிறாங்களா, அதுதான் ரொம்ப முக்கியம். சிங்கப்பூர் போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை எதுக்காக ஃபாலோ பண்ணுவாங்கன்னா, NRI அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு, இல்லை அங்கே போயிட்டு ஏதாவது தெரியலைன்னா மட்டும் அது சம்மந்தமான வீடியோ மட்டும்தான் நம்ம அதில் தேட போகிறாங்க. மற்றபடி வேறு எதுவும் தேட மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நீங்களும் கண்டிப்பாக சிங்கப்பூர் போய் லைஃப்பில் செட்டில் ஆகணுமா, வேறு எதுவுமே பண்ண வேணாம், நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃபோனில் வந்து ஃபேஸ்புக்கில் போயிட்டு கிங் அருணை ஃபாலோ பண்ணிக்கோங்க, SC தமிழனை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலகிராம் வந்து கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. நம்ம டெலகிராமில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். டெலகிராமில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு யாராவது ஏமாத்துறாங்க அப்படின்னா, ஏதாவது ஸ்கேம் நடக்க போகுது அப்படின்னா முன்கூட்டியே நம்ம டெலகிராமில் சொல்லிடுவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெலகிராமில் பொறுத்த வரைக்கும் நம்ம பசங்க வந்து படுற கஷ்டம் என்னென்ன, அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அங்கே நடந்துச்சு அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து நம்ம பசங்க ஷேர் பண்ண சொல்லுவாங்க. அதையும் நம்ம ஷேர் பண்ணுவோம். அப்போல்லாம் நான் ஷேர் பண்ணுறப்ப என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு வராமல் நீங்கள் தப்பிச்சிடலாம், தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன நடப்பு இருக்குது, சிங்கப்பூரில் என்ன நடக்குதுன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ வந்துட்டு டெலகிராமை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு டெலகிராமு நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபேஸ்புக்கை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். டெலகிராம் என்னோட பர்சனல் ஐடிக்கு நீங்கள் எப்படி வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணலாமோ அதே மாதிரி டெலகிராமில் என்னோட பர்சனல் ஐடிக்கு ஒவ்வொரு நாளும் வந்து நூற்றுக்கணக்கான பேர் சேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. எல்லாருக்குமே நான் ரிப்ளை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஓகேங்களா? ஸோ வந்து அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் எனக்கு பர்சனலாகவும் நிறையா கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேட்கலாம். நிறைய பேருக்கு நம்ம அந்த மாதிரி பர்சனலாக பேசுகிறவங்களுக்கும் டவுட்டை கிளியர் பண்ணி வச்சு நல்லபடியாக வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்துருக்கோம். ஸோ இதை நம்ம ரெகுலராக கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னமும் நம்ம தொடர்ந்து பண்ண தான் போகிறோம். ஸோ இதுக்கெல்லாம் என்ன தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட அன்பும் ஆதரவும் தான் தேவை. கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நல்லபடியாக சிங்கப்பூர் போயிடலாம். ஓகேங்களா? வேறு எந்த டவுட் இருந்தாலும் கேளுங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல்னு கொடுத்து வச்சுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் அருண். பாய்.